அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. ஆனால் வரலாறானவர்கள் ஒருபோதும் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கு ஏற்றவர் தான் மேதகு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். கனவு என்கிற ஒற்றை வார்த்தையின் மூலம் இந்த மண்ணிலே மகத்தான மாற்றங்களை உண்டாக்கியவர். ஒருவனை உலகமே திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் அவன் பணக்கார தந்தைக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. கலையாத கனவும் கடுமையான உழைப்பும் விடாத பயிற்சியும் இருந்தாலே போதும். அத்துணை பேரும் வெற்றிவானில் சிறகடித்து பறக்கலாம் என்பதை உலகிற்கு உணர்த்தியவர். கனவு காணுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, தூக்கத்தில் வருவதல்ல கனவு, எது நம்மை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு. கனவு காண்பவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் மட்டும்தான் இந்த உலகம் சிறந்ததை வழங்க காத்திருக்கிறது என்று சொல்லி ஒற்றை ஆளாக ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளத்தையும் வழிநடத்தியவர். ஒரு காலத்தில் உலகமே அமெரிக்க தேசத்தை வியந்து பார்த்து கொண்டிருந்த போது அந்த அமெரிக்க தேசத்தை அண்ணாந்து பார்க்கும்படி செய்த ஒற்றை தமிழர் அவர். தனக்கென ஒரு வாழ்க்கையை வாழாமல் இந்த தேசத்திற்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இன்றைக்கும் இளைஞர்களுடைய மனதில் கனவு நாயகனாகவும் கதாநாயகனாகவும் வாழ்பவர். நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னாரே. நான் இப்படி சொல்லுகிறேன், பெற்றவர்கள் கூட இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய தங்கள் பிள்ளைகளை நம்பாத போது இந்த தேசத்தின் எதிர்காலமே இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொல்வதற்கு அவர் மட்டும்தானே இருந்தார். அவருடைய சிந்தனைகளை படித்தாலே போதும் சித்தம் தெளிந்துவிடும். அவர் காட்டிய வழியில் நடந்தாலே போதும் இந்த தேசம் வல்லரசாகிவிடும். 1000 பதவிகளை வகித்த போதும் ஆசிரியர் என்பதிலே தான் எனக்கு பெருமை என்று சொன்னது மட்டுமன்றி, மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்காக கண்டறியப்பட்ட அந்த எடை குறைந்த செயற்கை கால்கள் தான் என்னுடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்று சொன்னது வரை சற்றும் சுயநல கிளப்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்ற உத்தமர். ஏவுகணை நாயகன், இந்திய மண்ணின் தூயவன், உழைப்பால் உயர்ந்த உத்தமர், களைப்பில்லாமல் கடமையாற்றிய வித்தகர், ராமேஸ்வரத்தின் முத்து, இந்திய இளைஞர்களுடைய சொத்து. ஏழையாக பிறந்தார், குணத்தால் உயர்ந்தார், எளிமையாக வாழ்ந்தார். இன்றைக்கும் மக்களுடைய மனதில் இளைஞராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகம் சுற்றியும் உயரம் கிட்டியும் அவருடைய எளிமை மாறவில்லை. இந்த உலகத்தில் அவரை போல வேறு யாரும் இல்லை. உலகம் உள்ள நாள் வரைக்கும் நம்முடைய கலாம் ஐயா அவர்களுடைய புகழ் மணக்கும். அவர் சொல்லி சென்ற சிந்தனைகள் எல்லாம் இந்த தேசத்து இளைஞர்களின் இதயத்திலே நீங்காது நிலைத்திருக்கும். இன்றைக்கு கலாம் ஐயா நம்முடன் இல்லை, ஆனால் அவர் விதைத்த விதைகளாம் இளைஞர்கள். இந்த தேசத்தின் ஒருமைப்பாட்டிற்காகவும் உயர்வுக்காகவும் தொடர்ந்து உழைப்போம். உழைப்பால் உயர்வோம். புதியதொரு உலகு செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி.